ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக் டேவோட ஒரு நாளோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. அன்றைக்கி நான் என்ன செஞ்சுருந்தேன்னா, லஞ்சுக்கு சன்னா பிரியாணியும் எக் கிரேவியும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து காரப்பணியாரமும் தேங்காய் சட்னியும். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு கொண்டக்கடலையும் முட்டையும் ஒரே குக்கருக்குள்ளே வச்சு தனித்தனி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். நான் இன்றைக்கி பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, பணியாரத்துக்கு தேவையான கேரட்டையும் பீட்ரூட்டையும் துருவி எடுத்துக்கிட்டு, பீன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு, வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் புதினாவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினாவும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்தோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். அதை நான் எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கணும். நான் பாதி தான் சேர்த்துருக்கேன், பாதியை ஸ்நாக்ஸுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கத்து முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துட்டு, வெங்காயத்தை மிக்சியில் ஒன்றும் பாதியும் வர்ற மாதிரி ஓட்டி எடுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. உப்பு பார்த்துட்டு அரிசியை சேர்த்துடலாம். மேலே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு
சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். முட்டை குழம்புக்கு தக்காளியையும் அதே மாதிரி மிக்சியில் 2 சுற்று சுற்றிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கார பணியாரத்துக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கின பீன்ஸ் சேர்த்துட்டு துருவி வச்சுருந்தோம்ல பீட்ரூட்டும் கேரட்டும் அதையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கிட்டு இட்லி மாவில் வந்து கலந்துக்கலாம். என் பையன் சாப்பிட்றதுனால இதில் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. இது வந்து பிங்க் கலரில் வரும் இந்த பணியாரம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியில் தண்ணி நல்லா வற்றி வந்தோன்னே தம் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சு தம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் போல் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோன்னா அடிப்பிடிக்காமல் வரும். அந்த ஹீட்லேயே வந்து அது நல்லா வெந்துடும். இங்கிட்டு முட்டை குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டு மேலாப்பில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தூவி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சிட்டோன்னா ரொம்ப சிம்பிளான முட்டை குழம்பு ரெடி. அவ்வளோதான், இங்கிட்டு பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரத்தை ஊற்றியாச்சு. இங்கிட்டு தேங்காய் சட்னியை வந்து தாளித்து விட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இங்கிட்டு லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி வந்து லன்ச் பேக் பண்ண வேண்டியதான். லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.